ஹாய் ஆல், இன்றைக்கி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் டே 8. ஸோ நேத்தியோட வந்து 1 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன வெயிட்டுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி என்னோடய வெயிட் 52.70 இருந்தது கரெக்டாக. சரி, ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டே 1லேருந்து என்னோடய வெயிட் என்னென்னு இப்போ நான் வந்து 1 வீக்கில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நான் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வெயிட் வந்து 54.20 இருந்தது கரெக்டாக. ஸோ அது கூட நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸில் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லி எல்லாருமே வந்து ரெடின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, லூஸ் மோஷன் ஆகிருந்தது, அதுக்கப்புறம் வாமிட்டிங்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பிகாஸ் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வந்து வெளில ஒரு ஃபுட்டு சாப்பிட்ருந்தேன். ஸோ அது எனக்கு ஒத்துக்கலை. ஸோ அதனால் லூஸ் மோஷன் வாமிட்டிங்லாம் இருந்தது அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுற 1 டேக்கு முன்னாடி எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் ரெடின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டே 1 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ என்னோடய வெயிட் வந்து 53 தான் கரெக்டாக இருந்தது. பாயிண்ட்லாம் இல்லை, கரெக்டாக 53 இருந்தது. ஸோ வந்து ரொம்ப கம்மியான வெயிட் தான். ஸோ அவ்வளோ வெயிட் நான் இருக்க மாட்டேன். என்னோடய வெயிட் ஸ்டார்டிங்கில் வந்து 54 தான். ஸோ உடம்பு சரியில்லை, ஒழுங்காக சாப்பிடல, லூஸ் மோஷன் ஆனதால் எனக்கு வந்து 53 கிட்ட என்னோடய வெயிட் அப்போ காட்டியிருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு வந்து 53, 50-20 அந்த மாதிரி 53.20 அந்த மாதிரி காட்டியிருந்தது. ஸோ அந்த 2 டேஸை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாத மாதிரியே உங்களுக்கு தோணும். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருந்தது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 டேஸை மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் 3rd டேயில் தான் என்னோடய வெயிட் கரெக்டான வெயிட் எனக்கு காட்டியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி நாள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ எனக்கு லூஸ் மோஷனும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய வெயிட் வந்து கரெக்டாக காட்ட ஆரம்பிச்சது. என்னோடய வெயிட் வந்து கரெக்டாக 54.20, 45 அந்த மாதிரி தான் காட்டிகிட்டே வந்திருந்தது. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வெயிட் வந்து 52.70. ஸோ இதுவுமே கொஞ்சம் அதிகமான வெயிட் லாஸ் ஆன மாதிரி தான் காட்டியிருக்கு. எனக்கு வந்து 1 வீக்கில் வந்து 1 kg தான் கரெக்டாக லாஸ் ஆகிருக்கு. நேத்தி வந்து ஒழுங்காக சாப்பிடல. நான் வந்து போன வீடியோலே சொல்லியிருப்பேன். நான் வந்து லஞ்ச் ஒழுங்காக எடுத்துக்கல. ஸோ ஒரே ஒரு போலி மட்டும் தான் சாப்பிட்ருப்பேன், ஒரு ஸ்வீட் போலி. ஸோ அதுக்கப்புறம் டின்னர் வந்து கோயிலில் பிரசாதம் கொடுத்து அதை மட்டும் தான் சாப்பிட்ருந்ததால் வெயிட் வந்து இன்னும் ஒரு 30 கிராம் வந்து ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருக்கு. ஸோ கரெக்டாக வெயிட் எனக்கு வந்து லாஸ் ஆகிருக்கிறது வந்து 53 அந்த மாதிரி தான் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கில் வந்து 1 கிலோ கிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகிருக்கு. இது வந்து கரெக்டான வெயிட் லாஸ் தான். அப்படி தான் ஆகிருக்கணும். எனக்கு இடையில உடம்பு சரியில்லாமல் போனதால் கொஞ்சம் வந்து வெயிட் அதிகமாக வந்து லாஸ் ஆகிருந்தது. ஸோ அது மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் சொல்லியிருக்கேன். 1 வீக்கில் வந்து எனக்கு கரெக்டாக 1 கிலோ வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி டே 8 இல்லையா? ஸோ இன்னிலேருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு 1 வீக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் அவங்க கூட வெயிட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வெயிட் வந்து கொஞ்சம் 30 கிராம் எக்ஸ்ட்ரா தான் வந்து லாஸ் ஆகிருந்தது. ஏன்னா நேற்று வந்து ஒழுங்காக நான் சாப்பிடலை. ஸோ அதுவுமே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ கிளியராக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அதிகமாக லாஸ் ஆகிருக்கக்கூடாது, அதுமாரி கம்மியாக லாஸ் ஆகிருந்தால் நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஸோ கம்மியாக லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்ககிட்ட கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஒன் வீக்கில் கண்டிப்பாக 1 கிலோ வந்து லாஸ் ஆகும். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபுட்டை சாப்பிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஃபாஸ்டிங்கை 1 கிலோ வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ அதனால தான் டே பை டே என்னோடய வெயிட் வந்து உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கேன். கரெக்டாக 20 கிராம் 30 கிராம் அந்த மாதிரி லாஸ் ஆகிட்டே வந்தது. கரெக்டாக 1 வீக்கில் எனக்கு 1 கிலோ கிட்ட வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மார்னிங் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 1 வீக்கில் எவ்வளோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா போன வீடியோவில் 7th டே தான் அது. ஸோ அந்த டே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் 1 வீக்கில் எவ்வளோ வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அதனால தான் போன வீடியோவில் நான் ஒழுங்காக சொல்லலை. ஸோ 1 வீக்கில் எனக்கு வந்து கரெக்டாக 1 kg வந்து லாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 kg கிட்ட லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கிறதால எனக்கு வந்து 1 kg தான் லாஸ் ஆகிருக்கு. அதேமாரி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ணலை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து எந்த ஜங்க்கும் சாப்பிடாமல் ரொம்ப கண்ட்ரோலில் வாக்கிங் அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப கண்ட்ரோலாக பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நிறையாவே வெயிட் லாஸ் ஆகும். நான் வந்து இந்த முறை ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியாச்சு நிறைய வந்து எஃபர்ட் போட்டு. ஸோ இப்போ உங்களுக்காக என்னோடய ஃபுட் ரொட்டீனை தான் கேஷுவலாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னால் எக்ஸசைஸ்லாம் இப்போதைக்கு பண்ண முடியாது, பேபி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மெயின் சர்ஜரி ஸ்பைனல் கார்டில் ஆகிருக்கு. இப்போ தான் நடந்தது. ஒரு 3 months தான் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்னால் எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து ஃபுட் ரொட்டீன் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலவே வந்து வெயிட் லாஸ் நல்லாவே நடக்கும். எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் உங்களால் பண்ண முடியலனா கூட ஜஸ்ட் இந்த ஃபுட் ரொட்டீனை மட்டும் ஃபாலோ பண்ணிங்களாவே போதும், வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்.
ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னோடய ஹைட் அதுக்கப்புறம் வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. என்னோடய ஹைட் வந்து 144 சென்டிமீட்டர் இருக்கேன். ஸோ வெயிட் வந்து கரெக்டாக 53 இருக்கேன் இப்போது. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு வந்து 53லேருந்து 50 அந்த கேஜியில் இருந்தால் கரெக்டான வெயிட்டு. ஸோ இப்போ ஓகே தான். பட் இன்னொரு 2 to 3 கேஜி லாஸ் பண்ணால் ஸோ அதுவுமே இன்னும் பார்க்க நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் ஸோ அப்படியே வந்து லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப எஃபெக்ட் போட்டுலாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணலை இப்போது. ஸோ உங்களுக்காக என்னோடய ஃபுட் ரொட்டீனோட இந்த லைட்டான ஒரு வெயிட் லாஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்னா வெயிட் இன்னும் நிறையவே லாஸ் ஆகும். ஸோ நான் ஸ்ட்ரிக்டாக இப்போதைக்கு ஃபாலோ பண்ணலை. ஸோ உங்களுக்காக என்னோடய ஃபுட் ரொட்டீனை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் காட்டியிருக்கிற ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிடணுன்னு கிடையாது. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, ஆம்லா ஜூஸ் தான் குடிக்கணுமா, இதுக்கு பதில் வேறு ஏதாவது ஜூஸ் குடிக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ ஆம்லா ஜூஸ் தான் குடிக்கணும் இல்லை, வெண்பூசணி ஜூஸும் குடிக்கலாம். அந்த சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஸோ அதுவுமே குடிக்கலாம். அதுவுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுமாதிரி வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே ஜூஸ் குடிக்கலாம். ஸோ இது மாதிரி வெஜிடபிள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஜூஸ் குடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது இன்னும் வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொரக்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதே மெத்தட் தான் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதில் வேறு ஏதாவது வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணி தண்ணி வெஜிடபிள், தண்ணி காய்கள் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் டே ஃபுல்லாக என்னென்ன சாப்பிட்றேன்னு தான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இடையில ஏதாவது சாப்பிடுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்நாக்லாம் எதுவுமே சுத்தமாக சாப்பிட மாட்டேன். எனக்கு மெயின் இந்த வெயிட் லாஸில் இருக்கிறது வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், சுகர் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஐட்டம்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது தான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். ஸோ இதிலவே வந்து நல்ல வெயிட் லாஸ் நடக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வாக்கிங் போக தேவையில்லை, அதுமாதிரி எக்ஸசைஸ்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண தேவையே இல்லை. அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினச்சா கூட இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதுவுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் பண்ண முடியாதவங்க இந்த ஃபுட் ரொட்டீனை மட்டும் சிம்பிளாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் சூப்பராக நடக்கும். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு கண்டிப்பாக விடாமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வாரத்தில் ஃபாலோ பண்ணிவிட்டு அது வந்து வெயிட் லாஸே ஆகலைன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்காது. ஒரு சில பேருக்கு லேட்டாக வெயிட் லாஸ் நடக்கலாம், ஒரு சில பேருக்கு இன்னும் டிலே ஆகும். ஸோ அதனால் 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய சிஸ்டர் இதுவுமே கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க, வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதா, நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நானுமே நிறைய வெயிட் லாஸ் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நிறைய வந்து சர்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரேண்டமாக வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 முறை இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கும். இதை வந்து உங்களை ஏமாற்றது கையும் விடாது. கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும் நான் சொல்லுவேன். ஸோ நானுமே அவ்வளோ ஃபேட்டாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்பி ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எப்போயுமே என்னோடய ஃபுட் ரொட்டீன் நான் என்ன சமைக்கிறேன் அப்படி தான் வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க. ஸோ வந்து வெயிட் லாஸ் இதில் நடக்குமா, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி டீட்டெயிலாக கிளியராக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். என்னென்னா இதில் வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். 1 மந்த் நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ நானுமே இப்படி தான் இருந்தேன், ஃபேட்டாக தான் இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பிசிஓடி, தைராய்டுன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் எனக்கு இருந்தது. பேபி எனக்கு நிற்கலை. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணி தான் எனக்கு நேச்சுரலாக பேபி நின்று இப்போ வந்து நான் நல்லா இருக்கேன். ஸோ இதுமாரி எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2 மிஸ்கேரேஜ் கூட ஆகிருக்கு. ஸோ அதுவுமே வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பேபிக்கு ட்ரை பண்ணுறேன், பேபி நிற்க மாட்டேங்குது, டாக்டர் வந்து வெயிட் லாஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது நல்லது தான். வெயிட் லாஸ் பண்ணால் தான் பேபி நிற்குமான்னு கேட்டால் தெரியல. சில பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணாமலே பேபி நிற்கிது. பட் வெயிட் லாஸ் பண்ணால் நிறைய சான்ஸ் இருக்குது உடனே வந்து பேபி நின்றுடும். ஏன்னா என் கேஸில் அப்படி தான். என்னை வெயிட் லாஸ் பண்ண ஒரே ஒரு மாதத்துலேயே எனக்கு வந்து பேபி உடனே நேச்சுரலாக கன்ஃபார்ம் ஆகிட்டேன். ஸோ இது எல்லாமே இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால தான். கண்டிப்பாக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை நீங்கள் நம்பி தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு மாதத்தில் எந்த எக்ஸசைஸ் வாக்கிங்கும் இல்லாமலே ஒரு 4 கிலோ குறைஞ்சிரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா கிலோ குறையும். ஸோ அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் இது ஒரு 1 மந்த்துக்கு விடாமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வெயிட் லாஸ் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏதோ எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. வெயிட் லாஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து டவுட்டாகவே வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ அவங்களுக்காக தான் கிளியராக சொல்லணுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோலேயே காட்டியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. நேற்று வந்து சாம்பார் செஞ்சுருந்தேன். ஸோ அது வந்து மிஞ்சிடுச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா இருந்தது. நேற்று மதியம் ஒழுங்காகவே சாப்பிடல. ஸோ அந்த சாம்பாரை வச்சு லஞ்சுக்கு ஓட்டியாச்சு. ஸோ அது கூட எக்ஸ்ட்ரா வந்து பீட்ரூட் பொரியல்
மட்டும் பண்ணியிருந்தேன். ஃபாஸ்டிங்கை வந்து இன்றைக்கி பிரேக் பண்ணுறதுக்கு நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பதில் வந்து நெல்லிக்காய் மோர் எடுத்துக்கிட்டேன். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் மோர்லாம் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் மோர் நெல்லிக்காய் ரெடி பண்ணியிருந்தேன். எப்பவும் போல் நெல்லிக்காய் ஜூஸுக்கு போகிற அதே இன்க்ரீடியன்ட் தான், பட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதில் மோர் சேர்த்துருந்தேன், தயிர் சேர்த்துருந்தேன். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்கன்னா நெல்லிக்காய் மோர் ரெடி. செம்ம ரெஃப்ரெஷிங்காக நல்ல கூலிங்காக இருந்தது குடிக்கிறதுக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லஞ்சுக்கு எப்பவும் போல் சாதம், அது கூட சாம்பார், கொஞ்சமாக வந்து வெள்ளரிக்காய், அப்புறம் பீட்ரூட் பொரியல் வச்சு லஞ்ச் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்திக்கு பதில் கோதுமை குருணை இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் வந்து கிச்சடி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே கேட்டிருந்தாங்க டின்னருக்கு வந்து சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, நான் காட்டியிருக்கிறது ஒரு ரொட்டீன். நான் என்ன சாப்பிட்றேனோ அதை காட்டியிருக்கேன். பட் வந்து அது மட்டும் தான் சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது. வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி கோதுமை குருணை, அதுக்கப்புறம் ராகி, கம்பு, திணைன்னு சொல்லி எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ இதுதான் சாப்பிட்ணும் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்ட இட்லி தோசை கூட நைட்டில் சாப்பிட்லாம். பட் வந்து அது வயிறு அவ்வளோவா ஃபில் ஆகாது, கொஞ்சம் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். வெயிட் லாஸ் நடக்கும், பட் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பு, திணை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோதுமை குருணைனா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், பசியும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது. ஸோ நைட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நைட்டில் தூங்கும்போது சில பேருக்கு பசிக்கும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதால. மில்லட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நைட்டில் எடுத்துக்க பாருங்கள். பிகாஸ் நைட்டில் வந்து நிறைய பசி எடுக்கும். ஸோ மில்லட் சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல தூக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி கம்பு, திணை, அதுக்கப்புறம் கேழ்வரகு, ஸோ இதெல்லாம் வந்து நைட்டில் எடுத்துக்க பாருங்கள். ராகியில் அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கூட வயிறு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நைட்டில் பசி எடுக்காது, தூக்கமும் நல்லா வரும். ஸோ வெயிட் லாஸ்க்கும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணும். இதுமாரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுமாரி எல்லாமே கமெண்ட்டில் என்னால் டைப் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ அதுவுமே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோதுமை குருணை இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 1 கப் கிட்டே எடுத்திருந்தேன். அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கல. ஏன்னா பாப்பாவுக்கு கொடுப்பேன், தம்பிக்கும் பாப்பாவுக்கும் இது தான். ஸோ அதனால் பச்சை மிளகாய் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை பட்டாணி என்கிட்ட இல்லைன்றதால கொஞ்சமாக அந்த ஸ்வீட் கார்ன் ஒரு 1/4 கப் இருந்தது. ஸோ அது மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப் வந்து கோதுமை குருணை இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு 3.5 கப் வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துருந்தேன். கரெக்டாக இருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக நல்ல சாஃப்டாக பூ மாதிரி வரும். ஸோ 1 கப் எடுத்திங்கன்னா 3.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதில் சேர்த்துருக்கிற வெஜிடபிள், அதுக்கப்புறம் அந்த குருணை, கோதுமை குருணை எல்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ கொழுன்னு இருக்காது, அதுமாரி ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, நல்ல பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். அது கூட வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கோதுமை குருணை உப்புமாவில் வந்து நிறைய வெஜிடபிள் தான் சேர்த்துருந்தேன். ஸோ இதுவுமே நல்ல வயிறு ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ நைட்டில் நல்ல தூக்கம் வரும், பசி அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது. ஸோ அது கூட கொஞ்சமாக வந்து வெள்ளரிக்காவும் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தேன். ஸோ நைட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டுப்பேன். ஏன்னா வந்து நைட்டில் சில டைம் பசி எடுக்கும். ஸோ வெள்ளரிக்காய் சாப்பிட்டிங்கன்னா வயிறு நல்லா வந்து ஃபில்லான மாதிரி இருக்கும், பசி எடுக்காது, வயிறு ரொம்ப தான் ஃபில்லான மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு இன்றைக்கி இருந்தது. வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்லாம் சேர்த்து அந்த உப்புமா கிச்சடி சாப்பிட்டதால வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஹெவியாக இருந்ததால் லைட்டாக அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ நைட்டில் மட்டும் கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் சாப்பிடுவேன். ஹெவியான அது இதையும் சாப்பிட மாட்டேன். ஹெல்த்தியானதை கொஞ்சம் ஓரளவுக்கு வயிறு ஃபில் ஆகிற மாதிரி சாப்பிட்டுப்பேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் வயிறு எக்ஸ்ட்ரா வந்து ஃபில்லான மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்திருந்தேன். வெஜிடபிள் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஃபுட்லேயும் வயிறு நல்லா ஃபில்லான மாதிரி தான் இருக்கும். கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணணும். கார்போஹைட்ரேட்னால் மெயினாக அதில் சேர்க்குற இன்க்ரீடியண்ட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், பசி எடுக்காது. நைட் டைமில் உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணுன்னு தோணும் இல்லையா, ஸோ அதெல்லாம் சுத்தமாக தோணவே தோணாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஒரு வாரத்தில் இன்றைக்கி வந்து நல்லா டீட்டெயிலாக எனக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம், தாராளமாக கேளுங்க. ஸோ அதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் உங்களுக்கு தெளிவாக எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் நம்பி தாராளமாக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களை கைவிடவே விடாது.
அதுமாரி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி இன்னொரு முறை. நான் ஃபாலோ பண்ணுறது வந்து 16:8 16 மணி நேரம் சாப்பிடாம 8 மணி நேரம் மட்டும் சாப்பிட்றது. நைட் நான் 8 மணிக்கு டின்னர் முடிச்சேன்னா அடுத்த நாள் வந்து கரெக்டாக 12 மணிக்கு நான் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுவேன். இந்த ஃபாஸ்டிங் பிரேக்கிங் டைம் இருக்கு இல்லையா, ஃபாஸ்டிங் டைம் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பிளாக் காஃபி குடிக்கலாம், அதுவும் சுகர் சேர்க்காமல் குடிச்சிக்கோங்க. மற்றபடி எதுவுமே குடிக்கக்கூடாது. ஸோ அது அப்படி குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து குடிக்காதீங்க. பிளாக் காஃபியை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருங்க. ஸோ கரெக்டாக உங்கள் ஃபாஸ்டிங் டைம் வரும் இல்லையா 12 மணி. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்ததும் அது இதையும் சாப்பிடாம நீங்கள் வந்து கண்ட்ரோலாக ஃபஸ்ட்டு நட்ஸு இல்லைனா ஏதாவது ஃப்ரூட்ஸு ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, வாழைப்பழம் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும்போது நீங்கள் நட்ஸு, ஃப்ரூட்ஸு இல்லைனா ஜூஸ் இதில் ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு இல்லை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெவி ஃபுட் எது வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லைனா லஞ்ச் டேரெக்டாக சாப்பிட்லான்னு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். ஸோ லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபாஸ்டிங்கை நீங்கள் வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். இதுதான் கரெக்டான மெத்தட். ஸோ அதுதான் கைஸ், டே 8 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 9 பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.